அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால், அதிசாரமாக உச்சம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது, குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான், பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. அதே சமயம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்தால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்த்தால் அதிரடியான மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்கதியில் வலம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுபகிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவ கிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வந்த சூழலில் தனது சொந்த நட்சத்திரத்திலே உச்ச வீட்டில் அமருகிறார். இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் 1 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். ஆனால் இந்த வேளையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1 ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க. சுமார் 4 மாத காலம் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது அதிசாரமாக உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு வகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும், அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு 4 மாதங்களில் மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகரப் போகிறார். எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார். பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வலம் வரவில்லை. எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப் போகிறார். எனவே நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலுமே சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு பகவானிடம் இருந்து வருமா
என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார். குரு பகவானிடமிருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்புதான் உருவாகலாமே தவிர குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார். தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குரு பகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அப்படி வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும். அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு விசாரமாக குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை நிறைந்தவையாக அமையும். காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட என்று சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சகாதிபதியாகவும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் திகழக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் மிகவும் அபரிவிதமான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் 9ஆம் இடமான ஆகிய ஸ்தானத்தில் இருந்துதான் அதிசாரமாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார். அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சற்று கட்டுக்குள் வருவதோடு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக விதமான காரிய தடையுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை துலாம் ராசிக்காரர்களுக்கு 2, 4, 6 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. தனஸ்தானமாக ஆகிய 2இல் கிடைப்பதால் குடும்ப உறவுகள் மேம்படும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் நடைபெறும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதோடு கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கைகூடும்.